இயற்கை எழில்மிகு கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களின் வாழ்வியல் மேம்பட அடிப்படை வசதிகளான கல்வி, மருத்துவம் போன்றவை கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை என்றவுடன் நினைவுக்கு வருவது இந்தியாவையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கிய மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோக சம்பவம் தான். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கல்வராயன் மலைப்பகுதியை ஆய்வு செய்து மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை மேம்பட என்ன செய்ய போகிறது தமிழக அரசு என கடுமையான கேள்விகளையும் நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் அறிவித்தும் கூட இதுவரை கல்வராயன் மலைப்பகுதியின் பல பகுதிகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சென்று ஆய்வு செய்யவில்லை என அப்பகுதி பழங்குடியின மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கல்வராயன் மலைப்பகுதி உண்மையில் இயற்கையின் மிக பெரும் கொடை என்றால் அது மிகையாகாது. அந்த மலையின் இயற்கை அழகு பார்க்கும் யாவரையும் தன் பக்கம் ஈர்க்கும் தன்மை கொண்டது. இங்கு இயற்கையின் எழில் கொஞ்சும் பெரியார், மேகம், கவியும் போன்ற பல்வேறு அழகிய அருவிகள் உள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கவர்ந்தெழுக்கும் வகையில் பொழுதை இயற்கையுடன் கழிக்க சிறுவர் பூங்கா, படகுத்துறை என இயற்கை பொக்கிஷத்தை கல்வராயன் மலை கொண்டுள்ளது. இந்த கல்வராயன் மலையில் 176 மலை கிராமங்கள் உள்ளன. கல்வராயன் மலையின் மொத்த நிலப்பரப்பு 1095 சதுர கிலோமீட்டர். இங்குள்ள பல மலை கிராம பகுதிகளில் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் உள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என இங்கு வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கிராமத்துக்கு சாலையே இல்லை, எல்லாம் இந்த மண் சாலை தான் இருக்குது. அந்த மண் சாலையில் மலையில் அவ்வளோ தூரம் போகணும்னா ரொம்ப சிரமம். எல்லாம் இந்த மழை பெஞ்சு மண்ணாரி ஏற்பட்டு இது மாதிரி அது உடனடியாக எல்லா கிராமத்திலும் தார் சாலை போட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இந்த சாலை இல்லாதனால நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கோ வேறு ஏதாவது விவசாய பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அந்த சிரமத்தை போக்குறதுக்கு இந்த அரசாங்கம் எல்லா கிராமத்துக்கும் தார் சாலை அமைச்சு ஒரு மினி பேருந்து வசதி எல்லா கிராமத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இங்கு வாழ்ந்து வரக்கூடிய மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் அன்றாடம் கூலிகளாக வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் உள்ளது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி கூறுகையில் 1976ஆம் ஆண்டு ஜாகிர்தார் கொத்தடிமை முறையிலிருந்து அரசாங்கம் மீட்டதாகவும், ஆனால் அன்று முதல் இன்று வரை இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமானது கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும், இதுவரை இங்குள்ள பல பகுதிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி தரப்படவில்லை எனவும், இங்குள்ள மக்களின் அனுபவ நிலத்திற்கு கூட பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்த சின்னசாமி தொடர்ந்து கூறுகையில், அரசு புறம்போக்கு நிலங்களில பூர்வீக பழங்குடிகளான பழங்குடிகள் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் காலங்காலமாக. ஆனால் இதுவரைக்கும் அந்த வீட்டுமனை பட்டாவே இந்த அரசு வழங்கவில்லை. பெரும்பாலும் உள்கிராமங்களுக்கு எழுத்தூர், இந்த குடமாத்தி, பாச்சேரி, சின்ன திருப்பதி கிராமங்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, மருத்துவ வசதி இதுவரைக்கும் இந்த அரசு செய்து தரப்படவில்லை. அங்கே சில கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததனால் யானை கட்டி தூக்கிட்டு போய் கீழே நிலப்பரப்பு கச்சிராப்பாளையம் பகுதிக்கு வைத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த அரசு பழங்குடி மக்களுக்கு ஒரு 10,000 பேர் பயனடைகிற மாதிரி இங்கே கல்வராயன் மலையில் ஒரு தொழில் ஃபேக்டரி அமைத்து தர வேண்டும். பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இங்குள்ள மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் மட்டுமே உள்ளது. இந்த மலை கிராம பகுதிகளில் தக்காளி, அவரைக்காய், கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. இவை அனைத்தும் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தைக்கு கொண்டு சென்றுதான் விற்பனை செய்யும் நிலை இருந்து வருகின்றது. அதே போல இங்கு அதிக அளவில் விளைவிக்கப்படும் மரவள்ளி கிழங்குகளை சேலம், கோயம்புத்தூர், ஆத்தூர் மற்றும் பல்வேறு பெருநகரங்களுக்கு விவசாயிகள் அனுப்பி வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கென்று தனியாக உழவர் சந்தை இல்லாத காரணத்தினால் விளைபொருட்களை குறைந்த விலையில் விற்று சொற்ப லாபத்தை மட்டுமே பெறுகின்றனர். தொடர்ந்து பேசிய சின்ராஜ் தெரிவிக்கையில், இங்கு சுமார் 170 மலை கிராமங்கள் இருப்பதாகவும், போக்குவரத்து வசதி, மருத்துவமனை வசதி போன்ற அத்தியாவசிய வசதிகள் இங்கு இல்லை என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஹாஸ்பிட்டல் வசதி, போக்குவரத்து எங்களுக்கு
கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அதர் மாவட்டத்துக்கோ அதர் ஸ்டேட்டுக்கோ போயிட்டு வேலை பார்க்குற அவ்வளோ அந்த சூழ்நிலைக்கு வந்து உருவாகுது. ஸோ இந்த தொழிற்சாலை இங்கே ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுக்கும் வந்து இங்கே லோக்கல்லே வேலை பார்த்துக்கிட்டு இங்கே எங்களுடைய லேண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வசதி இருக்கும். இந்த பகுதியில் படித்தவர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு இல்லை என்று தெரிவித்த அப்பகுதியை சேர்ந்த விவசாயி வேதனையோடு நம்மிடம் தெரிவிக்கையில், இங்குள்ள மக்களுக்கு போதிய அளவு கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவை இல்லாத காரணத்தால் விவசாயத்தில் கிடைக்கும் சொற்ப பணத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஆந்திரா, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். மேலும் அங்கு சட்டவிரோதமாக மரம் வெட்ட நிர்பந்திக்கப்படும் செயலும் அரங்கேறி வருவதாகவும் கூறப்படுகின்றது. என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கிறேன். எல்லாம் தனியார் நிறுவனத்தில் தான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா வாய்ப்பு நம்மளுக்கு இங்கே நிறைய கிடைக்கும். பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் மலைவாழ் மக்களுக்கு வருவாய்த்துறையின் சார்பாக அவர்கள் பயன்படுத்தும் நிலத்திற்கு பட்டா வழங்கி வருகின்றனர். ஆனால் இங்குள்ள கல்வராயன் மலை கிராம மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருப்பதுதான் தங்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்று குறிப்பிட்ட அப்பகுதியை சேர்ந்த முருகன் தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்த பட்டா இல்லாதனால எங்களால் எந்த அரசாங்க சலுகையும் தர முடியல. அதனால் இந்த தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு இந்த வகை மாற்றம் செஞ்சு எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். இந்த வன உரிமை சான்று கொடுக்கறதுனால அரசாங்க சலுகை நாங்கள் எதுவுமே வாங்க முடியல. அந்த வன உரிமை சான்றை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. போய் கேட்டால் ஒரு மின் இணைப்பு கூட எங்களால் வாங்க முடியல. அப்புறம் எப்படி நாங்கள் பண்ண முடியும்? அதனால் இந்த வருவாய்த்துறை அந்த நிலத்துக்கு உண்டான வகை மாற்றம் செஞ்சு வருவாய்த்துறை மூலமாக வருவாய்த்துறை பட்டா வழங்கணும். எங்களுக்கு வந்து இந்த தொழில் ஏதாவது தொடங்கிறதுக்கு உண்டான அரசாங்கம் முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பகுதியின் நிலை குறித்து நம்மிடம் பேசிய வழக்கறிஞர் ராஜ்கோடி கூறுகையில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அழகாக திகழ்வது இந்த கல்வராயன் மலைதான். இந்த மலை கிராம மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறிய அவர் தொடர்ந்து தெரிவிக்கைகள், தமிழக அரசு முன்வந்து அவர்களுக்கு இந்த வனத்துறை பட்டாவிலிருந்து வருவாய்த்துறை பட்டாவை வழங்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர்கள் வாழ்வாதாரத்தில் ஒருபடி மேலோங்கி அவர்களுக்கு சுய ஜீவனத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும். இது இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் போர்க்கால அடிப்படையில் செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த ஒரு தவறான இந்த சாராயம் காய்ச்சிறது, மரம் வெட்ட போகிறது, இது போன்ற எந்த ஒரு தவறான செய்யாமல் அவர்களும் சராசரி மனிதர்களாக அவர்களும் வாழ்வதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்கிறது. எனவே தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக இந்த மலைப்பகுதிகள் ஆய்வினை மேற்கொண்டு தாங்கள் புழங்கி வரும் நிலப்பகுதிகளுக்கு பல நாள் கோரிக்கையான வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படை வசதியான கல்வி, மருத்துவம், குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, சாலை வசதி போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.